புதுக்கோட்டையில் மாநில மருத்துவ அணி நடத்தும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மண்டல பகுத்தறிவு சமூக நீதி மற்றும் மாநில சுயாட்சி பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். இதில் அமைச்சர்கள் ரகுபதி, பெரியகருப்பன், மெய்யநாதன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, MP அப்துல்லா மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, மாநில மருத்துவ அணியைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், புதுக்கோட்டை என்றுமே கழகத்தின் கோட்டை என சொல்லும் வகையில் மிகுந்த எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதல் பெண் மருத்துவரான அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டியை தந்த மண்ணானது புதுக்கோட்டை. நாட்டில் எத்தனையோ மருத்துவ பணியாளர்கள் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் திமுக மருத்துவ அணியில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. மற்ற மருத்துவர்கள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை மட்டும்தான் சரி செய்வார்கள். ஆனால் திமுக மருத்துவ அணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை மட்டுமல்ல, சமூகத்தில் ஏற்படக்கூடிய நோய்களையும் தீர்க்க வல்லவர்கள் என தெரிவித்தும், வரும் 2026 தேர்தலை சந்திக்க திமுக அணிகளான மருத்துவர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணிகள் தேர்தல் பணியை தொடங்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று. அதை நிரூபித்து காட்டுவோம். நம்முடைய இலக்கு 200 அல்ல, 234ஆகவும் இருக்கட்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு மருத்துவர் அணியினர் கைத்தட்டி ஆரவாரம் எழுப்பி உற்சாகப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவருக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. மாநில மருத்துவர் அணி துணைச் செயலாளர் அண்ணாமலை ரகுபதி இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இது போன்ற நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். நம்முடைய மருத்துவ அணியின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சமூக நீதி, பகுத்தறிவு மற்றும் மாநில சுயாட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். மருத்துவர் ஏழன் அவர்கள் என்னிடத்தில் தேதி கேட்கும்போது சொல்றார். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு தான் தெரிகின்றது, இவ்வளவு ஆயிரக்கணக்கில் இங்கே மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மருத்துவ அணியுடைய மாநாட்டையை அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். மருத்துவ அணிக்கு இளைஞரணியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். புதுக்கோட்டை என்றைக்குமே கழகத்தின் கோட்டை என்று சொல்லுகின்ற வகையில் மிகுந்த எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதல் பெண் மருத்துவரான அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை தந்த மண் இந்த புதுக்கோட்டை மண் என்பது இந்த புதுக்கோட்டையுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் பெருமை. இந்த நிகழ்ச்சிக்கு பகுத்தறிவு, சமூக நீதி மற்றும் மாநில சுயாட்சி பொதுக்கூட்டம்னு பேர் வச்சிருக்கிறீங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மூன்றும் தான் நம்முடைய திராவிட இயக்கம். பகுத்தறிவு, சமூக நீதி, மாநில சுயாட்சி. ஆனால் இன்றைக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகள் டாக்டராக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. 2 நாட்கள் முன்பு பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன். நம்முடைய தமிழ்நாட்டு மாணவி பேர் நிலா பாரதி சில ஆண்டுகளுக்கு முன்பு நீட் தேர்வு எழுதி மருத்துவராகின்ற வாய்ப்பை அவர் எழுந்தார். ஆனால் அதே மாணவி, அதே நிலா பாரதி இன்றைக்கு UPSC தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்து IFS, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதிகாரியாக அந்த நிலைமை அடைந்திருக்கின்றார். இதில் நாம யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒரு UPSC கிளியர் செய்ய முடிந்த நம்முடைய வீட்டு பிள்ளையால நீட் தேர்வை ஏன் கிளியர் செய்ய முடியல? ஏன்னா நீட் என்பது ஒரு தேர்வு கிடையாது, அது ஒரு சூழ்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 1 வருஷத்துக்கு தேர்தல் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும், அந்த வரலாற்றை படைக்க வேண்டும். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 2வது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்கக்கூடிய மருத்துவமனையைச் சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் எல்லாம் கேட்டுக்கொள்வது, ஆட்சியினுடைய சாதனைகளை அடுத்த 8 மாதங்களுக்கு மக்களிடம் தொடர்ந்து கொண்டு போய் சேருங்கள். உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். அதற்கு இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ள அத்தனை தொகுதிகளிலும் கழக அணியை நீங்கள் வெல்லச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி.